வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்கான நியூஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்காவில் சஃபர் ஆகிற சில செய்திகளை பார்க்குறோம். அதில் பெரும்பாலும் ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமாக சஃபர் ஆகிறாங்க. ப்ராபப்ளி கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறனாலும் இருக்கலாம். நம்ம மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்துட்டிங்கிற ஒரு இதுவும் பண்ணியிருக்கேன். அதாவது லேண்டுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள அட்டாச்மெண்ட். நீங்கள் போய் அந்த லேண்டை நீங்கள் அசியூம் பண்ணிடுவீங்க உங்கள் லேண்டுன்னு, ஆனால் அந்த லேண்டில் ஒரிஜினலாக இருக்கவங்க அசியூம் பண்ண விட மாட்டாங்க. ஈவன் அமெரிக்காவில் நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். ரெட் இண்டியன்ஸ் சொல்கிற அந்த காலத்து ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஒயிட்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்தவங்களுமே இன்னுமே அமெரிக்கா ஏன் லேண்டு நீங்கள் வந்து செட்டில் ஆகிட்டீங்கன்னு ஒரு வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த லேண்டுக்கும் மனுஷனுக்குமான கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப திக். ஸோ திரைக்கடல் கேடியும் திரவியம் தேடும் சொல்லியிருக்கோமே தவிர, நம்ம போய் அங்கே போய் வேறு விதமான ஒரு டாமினன்ஸ்குள்ளே மாட்டிக்கூடாது. நிறைய பிரசிடென்ட் எலெக்ஷன், அந்த நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய மக்கள் ட்ரை பண்ணும்போது எனக்கு தோன்றது, இது இந்தியன்ஸுக்கு தேவையில்லாத ஒரு வேலை. அரசியல் பண்ணுமா, இந்தியா கிளம்பி வா, சிவாஜி மாரி நல்ல ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கு அரசியல் பண்ணு, பணத்தை செலவு பண்ணு, இந்தியாவில் பவருக்கு வா. அங்கே வந்து நம்ம பிஸ்னஸில் பவர்ஃபுல்லாக இருக்கணும், ப்ரொஃபஷனில் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி தான் நான் யோசிக்கிறேன். நான் சொல்கிறது நிறைய நண்பர்களுக்கு பிடிக்கல, இல்லை அப்படி இல்லை எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் ஐ சின்சியர்லி பிலீவ் யாராவது ஒருத்தன், எல்லா மக்களும் அமெரிக்காவில் இருக்க அத்தனை மக்களும் உங்களை எதுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே ரேசிஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் 20% எடுத்தா கூட அதில் 2% மோசமான ஆளாக இருந்தால் கூட நமக்கு தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. இண்டிவிஜுவலாக, நான் ஒரு குரூப்பாக சொல்லலை, இண்டிவிஜுவலாக நான் ஏன் மாறணும், அவனுக்காக அவன் சட்டம் தன் கடமையை சேட்டுன்னா, நம்ம அங்கே லைஃப்பில் சில முக்கியமான நம்மளுடைய பர்சனல் லைஃப்பை இழக்கிறோம் இல்லையா? எதுக்கு பண்ணணும்? அவங்க லேண்டில் அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம லேண்டில் நம்ம எல்லாம் பண்ணுவோம். அரசியல் பண்ணுமா, இந்தியாவுக்கு வாங்கன்னு தான் நான் திரும்பி அமெரிக்காவில் இருக்க அனைத்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்கிறேன். அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே போகக்கூடாது. நிறைய இப்போ ரேசிசத்தோட எஃபெக்ட் கூட இருக்குன்னு ரெக்கார்ட்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வருது. அதோடைய ஒரு ஒர்ஸ்ட் சைடாக தான் அந்த டெத்ஸை பார்க்குறேன். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, கலாச்சார ரீதியாக ஒரு அழகான ஒரு ஜோக்கில் ஒரு சொல்லுவார், நண்பர் சொல்லுவார், சோஷியாலஜிஸ்ட், ஒரு சைனீஸோ இந்தியனோ அமெரிக்காவில் செட்டில் ஆகி ஒரு 70-80 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க. அவங்க ஃபேமிலி பார்ன் பிராட் அப் இன் மினசோட்டா, பாஸ்டன், வாஷிங்டன் அவர் இருக்காரு. அங்கே படிச்சிருப்பார், எல்லாம் பண்ணுவார். கொஞ்சம் பொலிட்டிக்ஸும் அமெரிக்கன் இதுக்கு மாறி இருக்கும். ஆல்வெல் நீங்கள் ஒரு அமெரிக்கன், இன்னொரு ஒயிட் அமெரிக்கனை பார்க்குறீங்கன்னா, தற்செல்லாம் அவர் பேசும்போது உடனே கேஷுவலாக சொல்லுவார், வென் டிட் யூ கம் ஃப்ரம் இந்தியான்னு கேட்பார். அதே வந்து யூகேல இருந்தோ ஃப்ரான்ஸ்ல இருந்து யாரோ ஒருத்தன் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட அவர் கேட்கும்போது அவங்கள அவருக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவரை அமெரிக்கனாகவே ட்ரீட் பண்ணி பேசுகிறார். அவன் நேற்று தான் வந்திருப்பான் அமெரிக்காவுக்கு. யூ வுட் நாட் நோன் அமெரிக்கன் கல்ச்சர். அமெரிக்கன் கல்ச்சர் இங்கிலாந்து கல்ச்சரும் இங்கிலீஷே கொஞ்சம் வேறு இருக்கும், கல்ச்சரும் வேறு தான், டெஃபினெட்லி வேறு. பட் இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் அமெரிக்கா நினச்சிட்டு அவர் ரொம்ப வருஷமாக அமெரிக்காவில் இருக்க மாதிரி பேசுவார். நீங்கள் 100 வருஷம் உங்கள் ஃபேமிலி அமெரிக்காவில் இருந்தாலும் when did you come from Indiaன்னு உங்கள்கிட்ட கேட்டுருவார். ஸோ இட் ரிமைன்ஸ் you are not the original inhabitant of the land, which the whites don't have a problem. ஏன்னா அவங்க வந்து செட்டில் ஆகி 300 days அவங்க தான் அந்த நாட்டை உருவாக்கியிருக்காங்க, வாட் எவர் செட் அண்ட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நான் மெஜாரிட்டி அமெரிக்கன் பாப்புலேஷனில் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மைனாரிட்டி பாப்புலேஷனில் இருக்கலாம். ஆனால் அதுவே ஒரு ஒர்ஸ்ட் ஐடியாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட்டில் போய் முடியும் போது அன்னசரியாக ஒரு நமக்கான ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம கேரியர்லேயும் நம்மளை நம்பி இருக்கிற இங்கே இருக்கிற ஃபேமிலி வந்துடும். ஸோ ஐடியாலஜி, பாலிடிக்ஸ், தேவையில்லாத கான்வர்சேஷன், அது மாதிரியான ஒரு டாமினன்ஸ் இன் பப்ளிக் பிளேஸ், இன் பப்லையோ டிஸ்கோத்தியல்லையோ ரொம்பவே பண்ண வேணாங்கிறதான் என்னுடைய ஒரு பிரதராக, ஒரு இந்தியன் பிரதராக என்னோட ரெக்வஸ்ட்டாக நான் இதில் பதிவு பண்ணுறேன். இந்தியன் கேர்ள்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்னோட காலேஜ் மேட்ஸ் காலத்துலேருந்து நாங்கள் பார்க்குறோம். அவங்க போனதுலேருந்து அந்த கல்ச்சர் நம்ம கல்ச்சரும் டோட்டலி வேறு. நீங்கள் போனோன்னே அங்கே உங்கள் அந்த கல்ச்சரில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கிறதுக்காக உங்கள் ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் அதெல்லாம் மாற்றுறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கோர் இந்தியன் கேர்ள் உண்டு. நீங்கள் என்றைக்குமே ஒரு கோர் அமெரிக்கன் கேர்ளை ஃபில்லப் பண்ண முடியாது. ஒரு ஆக்சிடென்டலான ஒரு செக்ஸ் என்கவுண்டரை ஒரு அமெரிக்கன் கேர்ள் ரொம்ப கேஷுவலாக கடந்து போயிடுவா. ஒரு இந்தியன் கேர்ளால் கேஷுவலாக கடந்து போக முடியாது. 50% பாசிபிலிட்டிஸ் வில் கெட் இன்டு டிப்ரெஷன். ஸோ என்ன ஆக்சிடென்டலாக செக்ஸ் என்கவுண்டர், ஹவு கேன் தே டூ இட் அப்படின்னா அந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. ஆக்சிடென்ட் இஸ் ஆக்சிடென்ட். ஸோ இந்தியன் கேர்ள் ஹாஸ் டு பி கான்சியஸ் தட் அவங்களுக்குள்ள எவ்வளோதான் அவங்க இன்டர்னலைஸ் பண்ணாலும் அமெரிக்கன் கல்ச்சரை, ஒரு கோர் இந்தியன் கல்ச்சர் அவங்களுக்குள்ள இருக்கும். இட் இஸ் நாட் ஈஸி டு கோ. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மேபி உங்கள் டாட்டர் அங்கே வளர்ந்தாங்கன்னா மேபி ஃபீல் டிஃப்ரெண்ட். இன்னொன்று அவங்கள அங்கே யாரும் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இந்தியாவுக்கு வந்தோடனே தே ஆர் கோயிங் டு ஜட்ஜ் இன் இந்தியன் வே. ஸோ நீங்கள் இந்தியாவுக்கே வரலன்னா கூட உங்களுக்குள்ள கோர் இந்தியன் கேர்ள் இருக்காங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் இந்தியாவுக்கு வரதா இருந்தால் இந்தியாவில் ஜட்ஜ் பண்ண போகிறாங்கிற மறந்துடாதீங்க. லெட் அஸ் பி அவர் செல்ஸ். அதில் அவங்க எவ்வளோ நம்மளை ஒத்துக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதில் நம்ம எவ்வளோ சர்வே பண்ணுறோம், எவ்வளோ எக்ஸல் பண்ணுறோம், மெயின்லி இன் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதனால் வர்ற கான்ஃப்ளிக்ட்டு, அதனால் வர்ற ஃபேமிலி அங்கே இருக்க டிஸ்பியூட்ஸு நிறைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு வேதனை. நம்ம கோயில் மட்டும் கொண்டு
கொண்டு போயிருக்கோங்க, பிரம்மாண்டமான கோயிலை கொண்டு போயிருக்கோம். ஆனால் பிரம்மாண்டமான இந்தியன் கல்ச்சரை நம்ம அங்கே கொண்டு போக முடியாது, அவ்வளோ ஈஸி இல்லை. அட்லீஸ்ட் உங்கள் லெவலில் யூ ஹேவ் டு கான்சியஸ் இன் யுவர் மைண்ட் தட் வி ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர். ஸோ இப்போ சைனாவில் அந்த பிரச்சனை இல்லை, சைனீஸ் அங்கே வந்து செட்டில் இருக்காங்க. சைனீஸ் கல்ச்சரில் அந்த கோர் சைனீஸ் கேர்ளுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. அகைன் சேயிங் ஆக்சிடென்டல் செக்ஷுவல் என்கவுண்டரில் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அந்த பொண்ணு சீ கேன் ஈஸிலி வாக் அவுட் ஆஃப் தட். இரிட்டேஷன் இருக்கும் இல்லைன்னு சொல்லல, பட் சீ கேன் ஈஸிலி வாக் அவுட். அமெரிக்கன் கேன் வாக் அவுட், யூரோப்பியன் கேன் வாக் அவுட், பட் an அரபு கேர்ள் ஆர் இந்தியன் கேர்ள் கேன் நாட் ஈஸிலி வாக் அவுட். அரப் கேர்ள்ஸ்க்கு நிறைய அவங்களுடைய ரிலீஜியஸ் சிஸ்டத்தில் ப்ரொடெக்ஷன் இருக்குது, விச் யூ டோன்ட் என்ஜாய். உங்களுக்கு ரிலிஜன் ஃப்ரீடம் கொடுக்குது, உங்கள் ட்ரெஸ்ஸில் ஃப்ரீடம் இருக்குது, ட்ரிங்க்ல ஃப்ரீடம் இருக்குது, பட் சஃபரிங் இஸ் கோயிங் டு பி சேம் ஃபார் போத் ஆஃப் யூ. ஸோ அதனால வர கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நான் அப்படி தான் இருப்பேன், அமெரிக்கன் ஒயிட் இருக்க மாதிரி நான் இருக்கிறேன், அதில் தப்பு நினச்சுன்னா லெட் போலீஸ் அரெஸ்ட், லெட் த ட்ரையல். கண்டிப்பாக கோர்ட் சிஸ்டம் மச் ஸ்ட்ராங்கர், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அந்த பையன் பனிஷ் ஆவார், என்ன வேணாலும் ஆகலாம், யாரும் எஸ்கேப் ஆக முடியாது அங்கே அவ்வளோ ஈஸியாக. இருந்தாலும் உங்கள் உயிர் போனது தானே, சரியா? அதனால் நம்ம அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்கள் கல்ச்சர்லையும் ஆண்கள் வந்து பொலிட்டிக்கல் இதெல்லாம் விட்டுட்டு பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹியூஜ் மணி எடுங்க. இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்தியாவில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுங்க, இந்தியாவில் வந்து டாமினன்ஸ் பண்ணுங்க. அங்கே வி ஆர் ஆல்வேஸ் விசிட்டர் கெஸ்ட் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுங்க. அவங்க நிறைய பேர் நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் ஸ்பீச் பார்க்குறோம். அவங்க தே இன்ஃபேக்ட் இன்வைட் இந்தியன்ஸ் டு பி பார்ட் ஆஃப் அமெரிக்கா. தே வாண்ட் டு மேக் அமெரிக்கா இன்க்ளூசிவ். நிறைய காலேஜ் அட்மிஷன்ஸில் அதுக்குன்னு தே ஆர் மேக்கிங் மெனக்கடுறான்னு சொல்கிறது பண்ணுறாங்க. பட் டெஸ்பைட் தட் அங்கே இருக்கிற ஒரு நெகட்டிவ் எலிமெண்ட்டால் உங்கள் லைஃப் த்ரெட் வரக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வீக்கும் 2 ஸ்டூடெண்ட் டெத்துங்கிறது இட்ஸ் அன் அலார்மிங் ஸ்டேட்டஸ். ஸோ இது நான் ரொம்ப நாளாக பேச நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் புட்டிங் திஸ் மை சஜஷன். இது ஒரு ஹானரரி பிரதர் சப்மிஷன் எடுத்துங்க. இவன் என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறதுன்னு நினைக்க வேணாம். ஐ எம் நாட் மேக்கிங் எனி கம்பல்ஷன் ஆன் யுவர் மைண்ட், பட் ஐ எம் மேக்கிங் சஜஷன் டு யுவர் மைண்ட். We from India want to support you always. Thank you.